இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான கீரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ஆரோக்கியமான ஒரு கீரை பொரியல். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் அதை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையை அதில் பிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை கடலை பருப்பு இது எல்லாத்தையும் ஆயிலில் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் இந்த கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை நான் வந்து ஒரு கட் அளவுக்கு நல்லா அதை பறித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த கரண்டியால் கிண்டி விடுங்க. இதில் நம்ம இந்த கீரை பொரியல் செய்யும்போது கொஞ்சம் பாத்திரம் பெருசாக வச்சுக்கலாம். கீரை நம்ம கிடைக்கிறது ஃபைனல் ஸ்டேஜில் கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். பட் அதை கிளறி விடுறதுக்காக கொஞ்சம் ஒரு பெரிய பேனட் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம கிளறி விட்டுலாம். இப்போ பாருங்கள் அவ்வளோ கீரை இருந்துச்சு, இதெல்லாம் அப்படியே சுண்டி இப்போ கம்மியாக தான் வந்திருக்கு. ஓரளவுக்கு 2 நிமிஷம் நம்ம கீரை போட்டதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஒரு 2 வாட்டி கையில் சும்மா ஜஸ்ட்டு தெளித்தா போதும். இதே நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தால் ஒரு வாட்டி மட்டும் தெளித்தா போதும். நான் வந்து இந்த பாத்திரத்தில் பண்ணுறதுனால ஒரு 2 வாட்டி நான் கையில் சும்மா லைட்டாக தெளிச்சிருக்கேன். தெளிச்சிட்டு அதை மூடி வச்சிடலாம். அடுப்பில் வந்து சிம் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். இன்பிட்டில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் கிண்டி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கீரை நல்லா குக் ஆகிடும். இதில் வந்து ஒரு சில பேர் கீரை தண்ணியிலலாம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை வந்து வணக்குவாங்க. அந்தமாரி நம்ம பண்ணக்கூடாது. கீரையோட சத்து எல்லாமே போயிடும். நம்ம வாட்டரை போட்டு நம்ம அந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபைனலாக இதெல்லாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.